பொடி பண்ணலாமான்னு கேட்டாங்கல்ல, பொடி போடணும் 5 இடம் வச்சுன்னு வெளியே போட்டு பொடி போடணும், திரும்ப கொண்டாந்து கொட்டணும். இப்படியே போட்டோம்னா 1 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷம் நிதானமாக மொக்கட்டும். இது அடியில் எப்போ தோணுனாலும் ஏறிருக்கும். தென்னை மரத்தை பொறுத்தவரையும் இந்த கொனை வேலை எங்கே இருக்குது அது வெளியே இருக்கும். அங்கே தண்ணி விட்டால் போகிறோம், அங்கே ஒன்றும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி இந்த கொனை எங்கே இருக்குதுன்னா இங்கே தண்ணி விட்டால் அது எடுத்துக்கும். அந்த கணக்கில் இங்கே ஈரம் இருந்துச்சுன்னா எப்போனாலும் அது எடுத்துக்கும். தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது இந்த சுருகு மட்டையெல்லாம் இப்படி கட்டு கட்டாக போட்டுருவோம். கசாமசான்னு போட்டால் நடக்கும், தேங்காய் போயிருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த உள்ள கடையெல்லாம் ப்ரெஸ் கட்டரில் அடிச்சிடுவோம். மழை காலத்தில் ரொம்ப மோன காலத்தில் அப்போனா ஈஸியாக கிடைச்சாலும் வேறு இடம் பிடிங்கி போட்டுருவோம். இல்லையா மிஷினில் மட்டையாக அடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். மற்றபடி ஓட்டுற வேலைலாம் இல்லை. அந்த களை அப்படியே மக்கி எருவாயிடும், வேறு ஒன்றும் இல்லை. அதே பிடிக்கும் உரம் ஆக்குறது. ஆமாம், இலத்தால தானே எருவாகுது. அதே நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படியே அடிச்சு விட்றோம். அவ்வளோதான். இவ்வளோ களை இலை விழுது.